சுரேகா கொஞ்சமாவது மனசு மாறினது யாருக்கெல்லாம் சந்தோஷமோ அவங்களாம் வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. ஆமாங்க, நந்தினிக்கு இப்போ இன்னொரு ஆறுதல். எப்படி அருணாச்சலம் அப்புறம் நம்ம சூர்யா எப்படி நம்ம நந்தினிக்கு ஆதரவா இருந்தாங்களோ இப்போ அந்த இடத்துல யார் இருக்கிறா அப்படின்னா யாருமே எதிர்பார்க்காத நம்ம சுரேகா இருக்கிறாங்க. ஸோ உண்மையிலே இது ஒரு நல்ல விஷயம். ஏன் அப்படின்னா இவ்வளவு நாள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா எதிராக இருந்து எல்லா விஷயத்தையும் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. பட் இன்னைக்கு சுரேகா அப்படியே மாறி இருக்கிறாங்க. அப்படிங்கும்போது உண்மையிலே நல்லா இருக்குது. பட் இது எந்த அளவுக்கு நீடிக்கும் அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இன்னைக்கு எபிசோட் நடந்த முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சுரேகா நந்தினிய அண்ணின்னு கூப்பிடுறது மாதவிக்கும் சரி அண்ட் சுந்தரவல்லிக்கும் சரி பிடிக்கவே இல்லை. அப்ப அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா ஏதாவது பண்ணி இவளை மாத்திரணும் அல்லது திருத்திரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கிறாங்க. அப்ப அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இவளை நம்ம வழிக்கு கொண்டு வரணும், இவளை ஃப்ரீயா விடக்கூடாது. அப்படி விட்டா இவன் நந்தினி பக்கம் போறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கம்பெனிலேயே உனக்கு ஒரு பொறுப்பு தரான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதையும் பாத்தீங்கன்னா சுரேகா ஓகே சொல்லிட்டாங்க. ஆமா, ஏதாவது எனக்கு கொஞ்சம் மைண்ட் ஃப்ரீ ஆகணும் அப்படின்னா நான் ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லி அதற்கு ஓகே சொல்லிட்டாங்க. அண்ட் இன்னொரு பக்கம் என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா மாதவிக்கு இது சுத்தமாவே பிடிக்கல. அப்ப மாதவி போய் மிரட்டுறாங்க. நீ எதுக்காக இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க, எதுக்காக அவ நீ இப்படி பேசுற, அண்ணின்னு எதுக்காக சொல்றா, உனக்கு ஏதோ வசியம் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லும்போது அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா எனக்கு வசியம் பண்ணல, என்னை கட்டி போட்டு என்னை சித்திரவதை பண்ணாங்க பாத்தீங்களா, அப்பதான் நான் திருந்தினேன், நான் பண்றது தப்பு அப்படின்ற விஷயத்த நான் அப்பதான் உணர்ந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லி இவங்க கிட்ட சொல்லவும் மாதவி என்ன சொல்றாங்க அப்படின்னா நீ பண்ண விஷயத்த நான் போய் எல்லாத்தையும் போய் அம்மா கிட்ட சொல்லி உன்னை குற்றவாளி ஆக்க போறேன் அப்படின்னு சொல்லவும் டக்குன்னு சுரேகா சொல்றாங்க, இங்க பார், அன்னைக்கு சூர்யா அண்ணனோட கல்யாணத்துல என்ன நடந்தது அப்படின்றது உனக்கும் நல்லா தெரியும், எனக்கு நல்லா தெரியும். நீ தான் போய் சூர்யா அண்ணனை நந்தினி கழுத்துல தாலி கட்ட சொன்ன, அதுதான் அன்னை செஞ்சாரு, உனக்கும் தெரியும் எனக்கு தெரியும். நீ என்ன போய் குற்றவாளி ஆக்குன அப்படின்னா கண்டிப்பா அம்மா கிட்ட நான் இந்த விஷயத்தை சொல்லுவேன் அப்படின்ற மாதிரி சொல்ல இவங்களுக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. என்னடா அது, ஏன் அப்படின்னா இது இவங்களோட சதி அப்படின்ற விஷயம் சுந்தரவல்லிக்கு தெரிஞ்சிச்சுன்னா அப்ப நந்தினி மேல எந்த தப்பும் இல்லை அப்படின்றது உறுதியாயிரும். மாதவி சொல்லி தான் இப்படி ஒரு விஷயத்த சூர்யா பண்ணார் அப்படின்ற விஷயம் அவங்களுக்கு தெரிய வந்ததுன்னா சோ ஒட்டு மொத்தமா அவங்களோட கோவம் மாதவி பக்கம் தான் திரும்பிடும். ஏன் அப்படின்னா இப்போதைக்கு நந்தினி மேல இருக்குது, நந்தினி திருட்டுத்தனமா கல்யாணம் பண்ணி வந்துட்டா அப்படின்ற ஒரு எண்ணம் தான் இருக்குது. பட் அதுக்கு பின்னாடி இவ்வளவு பெரிய விஷயம் இருக்குது அப்படின்ற விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பா இந்த விஷயத்தை அவங்க ஏத்துக்கிடவே மாட்டாங்க. மாதவிக்கு ஒரு சரியான பதிலடி கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாம மாதவி பண்ண விஷயத்துக்கு கண்டிப்பா அவங்க நந்தினி கிட்ட மன்னிப்பு கேட்பாங்க. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு நல்லாவே தெரியும் இந்த தப்புக்கெல்லாம் காரணம் மாதவி தான் அப்படின்ற விஷயம் தெரிய வந்துருச்சுன்னா நந்தினி மேல இருக்கிற கோவம் எல்லாம் மாறி போய் அதே கோவம் அப்படியே மாதவி மேல வந்துடும் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். சோ அப்படி இருக்கும்போது இவங்க இந்த விஷயத்தை கண்டிப்பா செய்ய மாட்டாங்க. சோ அப்படி செஞ்சு அதாவது சுரேகாவை குற்றவாளி ஆக்க மாட்டாங்க. அப்படி ஒருவேளை குற்றவாளி ஆக்குனாங்கன்னா கடைசியில் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு நிக்க போறது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா மாதவி. சோ அதுதான் நடக்க போகுது. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அந்த மாதங்கி இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு ஒரு பயம் வந்துருச்சு. இவ கண்டிப்பா நம்மளை மாட்டி விடுறதுக்கு எல்லா பிளானும் பாத்துருவா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சுரேகாவுக்கு நம்ம சொல்ல வேண்டிய விஷயத்தை மட்டும்தான் சொல்லணும், இல்ல அப்படின்னா நமக்கு சிக்கல் அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்கிறாங்க. இப்ப சுரேகா உள்ள போயிட்டா அவங்களால திருட்டு வேலை பார்க்க முடியாது, அவங்க நினைச்ச விஷயத்தை பண்ண முடியாது. அண்ட் சுரேகா எல்லா கண்ட்ரோலும் எடுத்துக்கிடுவாங்க. என்ன தப்பு நடக்குதோ அதை அவங்க கண்டுபிடிச்சு சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. சோ அதனால மாதங்கிக்கும் சிக்கல். சோ சுரேகா தலையெடுத்து வர்றதுனால அந்த பக்கம் பாத்தீங்கன்னா மாதவிக்கும் சிக்கல், அது போக சுந்தரவல்லிக்கும் சிக்கல். ஏன் அப்படின்னா கூடிய சீக்கிரமே சுந்தரவல்லியை நந்தினி பக்கம் மாத்துறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.